ஒரு காலத்தில் கைலாயத்தில் வாழ்ந்த சிவபக்தர்தான் திருமூலர் சித்தர். சிவனின் அருளால் 8 மகா சித்திகளில் தேர்ச்சி பெற்றவர். உலக உயிர்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டும் என்ற சிவனின் கட்டளையால் திருமூலர் பூமிக்கு வந்தார். ஒருநாள் காவிரி கரையில் பயணித்துக் கொண்டிருந்தபோது ஒரு இடையன் தன் பசு இறந்ததைக் கண்டு கதறி அழுது கொண்டிருந்தான். அந்த கருணை காட்சியை பார்த்த திருமூலரின் இதயம் உருகியது. உயிரை காப்பதே உயர்ந்த தர்மம் என எண்ணி பரகாய பிரவேசம் செய்து அந்த இடையனின் உடலில் உயிர் புகுந்தார். ஆனால் தியானத்தில் மூழ்கிய திருமூலர் தன் பழைய உடலுக்கு திரும்ப மறந்துவிட்டார். அந்த மனித உடலிலேயே வாழ்ந்து சிவதத்துவத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லத் தொடங்கினார். ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற கணக்கில் 3000 ஆண்டுகள் தவம் செய்து 3000 திருமந்திரப் பாடல்கள் அருளினார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற அவரின் வார்த்தைகள் உடலும் ஆன்மாவும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்தின. இன்று வரை திருமூலர் சித்தர் சிவஞானத்தின் ஒளியாக, தமிழ் ஆன்மீகத்தின் உச்சமாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்.